ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ டாக்ஸ் வித் மீ. இன்றைக்கி நம்ம ஒரு ஹாரர் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். அந்த ஸ்டோரியோட நேம் அந்த இரவில் கேட்ட சத்தம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் எந்த மாதிரி ஸ்டோரிஸ் வேணும்னு கேளுங்க. இப்போ நம்ம அந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதே மாதிரி இது உண்மையான ஸ்டோரியா இல்லை வெறும் கதையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த வீட்டு பக்கத்தில் எப்போவுமே காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கும். அங்கே ஒரு பொண்ணு, அவள் பேர் தீபிகா. அவள் தனியாக அந்த வீட்டில் தங்கிட்டு இருந்தாள். ஒரு நாள் அவள் வேலை முடிஞ்சு இரவு 10:30 மணிக்கு மேலே வந்தாள். எல்லாமே சத்தமாக இருந்துச்சு. ஆனாலும் அவளுக்கு அது பழகின சத்தம்தான். ஆனால் அந்த இரவு அவளால் தூங்கவே முடியல. திடீர்னு மேலே நடக்கிற சத்தம் கேட்டுச்சு. யாருன்னு கூப்பிட்டா சத்தம் நின்றுடுச்சு. மீண்டும் அவ படுக்கைக்கு போனாள். யாரோ மெல்ல கதவு தட்டுற மாதிரி அவளுக்கு மனசுல கொஞ்சம் பதப்பதப்பா இருந்துச்சு. ஜன்னல் வழியா வெளியே பார்த்தா எதுவுமே இல்லை. ஆனால் கதவு தட்டுற சத்தம் இன்னும் கொஞ்சம் பெருசாக கேட்டு அவள் டார்ச் எடுத்துக்கிட்டு கதவு கிட்ட போறா. கதவு திறக்கிறதுக்கு முன்னாடி அவள் கால் தடுமாறி கீழே விழுந்தான். டார்ச் ஒளி தரையில் விழுந்தது. அங்கே ஒரு காலடி சுவடு. ஆனால் அது மண் கால் அல்ல, ஈரமான இரத்த கால். அவள் பயந்து தலையை தூக்கி பார்த்தாள். யாருமே இல்லை. ஆனால் அந்த சுவடு மெதுவா கதவு பக்கம் நகர்ந்தது. திடீர்னு விளக்கு நின்றுச்சு, அணைஞ்சிச்சு. 10 வினாடி அமைதியா அவள் மூச்சு மட்டுமே கேட்டது. அதே நேரம் ஒரு குரல், "நீ ஏன் தாமதமா வந்த?" அப்படின்னு. அந்த குரல் கேட்டதும் தீபிகா பயந்து அலறினாள். அடுத்த நாள் காலையில் வீட்டுக்காரர்கள் வந்தப்போ கதவு திறந்திருந்துச்சு, விளக்கு எரியுது. தீபிகா மட்டும் காணாம போயிட்டா. இன்னும் அந்த வீட்டில் இரவு யாராவது நின்னா அதே சத்தம், அதே குரல் இன்னும் கேட்குதாம். இது உண்மையா இல்லை கற்பனையா சொல்ல முடியாது. ஆனால் இந்த இரவு இன்னும் அவங்க நினைவில் வாழுது. இந்த மாதிரி உண்மையான பயங்கரமான கதைகளை நீங்கள் விரும்பினா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோட் இன்னும் இருளாக இருக்கும். இதே மாதிரி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரி ஸ்டோரிஸ் போடலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.